கிச்சனில் வச்சு திவ்யா கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அந்த பொண்ணு இருக்கால என்னை வந்து போகிற வரைக்கும் நான் மீட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அஃபெண்ட் ஆகலைன்னா நீங்கள் சொல்லியிருக்கவே மாட்டீங்க. பட் இல்லை எனக்கு நம்ம எங்கே இவங்களை. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பிக் பாஸ் உடைய எபிசோடில், அதுவும் 100வது நாள் எபிசோடில் நிறைய தேவையில்லாத ஆணிகள் இருந்துச்சு. அந்த ஆணி எல்லாத்தையுமே ஒன்றுனா பிடுங்கி போட்டுட்டு ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்கள் மட்டும் நடந்துச்சு. அதை பற்றி மட்டும் பார்ப்போம். ஏன்னா தேவையில்லாத விஷயங்களை வந்துட்டு பற்றி பேசி போர் அடிக்க விரும்பல. ஏன்னா இன்றைக்கி ஃபுல் எபிசோடும் போர் தான் அடிச்சுது. ஸோ அந்த போரெல்லாம் கழிச்சிட்டு கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயங்களை நான் சொல்கிறேன், நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அதாவது பார்த்திங்கன்னா, ஸ்டார்டிங்லேயே எடுத்த உடனே நீங்கள் வின் பண்ணிட்டா அந்த ஸ்டேஜில் சொல்கிற வேர்ட்ஸ் எல்லாம் என்ன பேசுவீங்கன்னு சொன்னாங்கள்ல, அந்த செக்மெண்ட்டை அப்படியே தேவையில்லாத ஆணியாக ஒதுக்கிடலாம். ஏன்னா அது சுத்தமாக தேவையே இல்லை, ரொம்ப கிரெஞ்சாக வேறு இருந்துச்சு. அதைத் தொடர்ந்து ஆதிரை மற்றும் எஃப்ஜே இவங்க 2 பேருமே வந்திருந்தாங்க. ஸ்டோர் ரூம் வழியாக வந்தார், ஆதிரை வந்துட்டு மெயின் டோர் வழியாக வந்தாங்க. ஸோ 2 பேருக்குமே வந்துட்டு நல்ல வரவேற்பு கிடைச்சிது. எல்லாருமே வந்துட்டு நல்லாவே பழகினாங்க. பட் ஆனால் ஒரே ஒரு ஆளை தவிர்த்துட்டு எஃப்ஜே கிட்ட நம்ம வியானா, அதாவது பொய்யானா இருக்காங்கள்ல, அவங்களாம் கிட்ட கூட வரவே இல்லை. ஸோ எஃப்ஜே கிட்ட வந்து பேசக்கூட இல்லை. நார்மலாக கூட பேசுறதுக்கு பொய்யானாவுக்கு விருப்பமே இல்லை. எஃப்ஜே கிட்ட கூட வந்துட்டு பொய்யானா வரல. அதே மாதிரி எஃப்ஜேமே வந்துட்டு பொய்யானா கிட்ட ஒன்றும் பெருசாக போய் பேசின மாதிரியும் தெரியல. ஸோ அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக அந்த இடத்துல பேச்சுவார்த்தையே கிடையாது. பெருசாக இல்லை, சுத்தமாக பேச்சுவார்த்தையே கிடையாமல் தான் இருந்துச்சு. ஆனால் இந்த இடத்துல அரோரா ஒரு விஷயத்த சொல்ல வர, அந்த இடத்துல எதுக்காக சம்மந்தமே இல்லாமல் வந்துட்டு நம்ம துஷார் அரோராவை அப்படி அசிங்கப்படுத்தினாருன்னு புரியல. அரோரா வந்துட்டு ரொம்ப ஆசையாக துஷாருக்காக உடனில் ஒரு லெட்டர் மாதிரி பெருசாக எழுதி வச்சுருக்காங்க. ஐ மிஸ் யூ என்னென்னவோ இருந்துச்சு. அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம், ரொம்ப மைனூட்டாக பார்க்குறப்ப ஐ மிஸ் யூ அப்படின்றது தெரிஞ்சுது. ஸோ அதை வந்துட்டு துஷார் கிட்ட கொடுக்குறாங்க. அவங்க ரொம்ப ஆசையாக, ரொம்ப கனவு, இதை பார்த்தோன்னே துஷார் வந்துட்டு ஹக் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணுவார்னு சொல்லி எதிர்பார்த்துருப்பாங்க போல். பட் ஆனால் துஷார் என்ன பண்ணிட்டாருன்னா, அதை வாங்கிட்டு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, நான் பார்க்கும்போது நீ அங்கேருந்து இங்கேருந்துன்ட்டு மனுஷன் பச்சையாக வந்துட்டு டாப்பிக்கை மாற்றுறாரு. அதாவது அவங்க கொடுத்த அந்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு ஒரு வாயே வரல. உடனே உன் கேம் நல்லா இருக்குது, நீ எங்கேயோ போயிட்ட, எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாரே தவிர்த்துட்டு அதை பற்றி பேசவே இல்லை. ஸோ இதை கரெக்டாக வந்துட்டு நம்ம அரோராவும் கேட்ச் பண்ணிட்டாங்க. இல்லை துஷார், நான் கொடுத்த விஷயமே வேறு, ஆனால் இப்போ நீ சம்மந்தம் இல்லாமல் கேமை பற்றி பேசிக்கிட்டு இருக்க. நான் கேமாகவே பார்க்கவே இல்லையே, நான் உன்னை ஒரு கண்டஸ்டண்ட்டாகவே பார்க்கல. ஸோ எல்லாருமே உன்னை வச்சு என்னை இது செய்யும்போது நான் ஈஸியாக வந்துட்டு தூக்கி போட்டு போயிருக்கலாம். பட் இருந்தாலும் நான் அப்படிப்பட்டவ கிடையாது. இதை நான் உன்கிட்ட கொடுக்குறேன், உன்னோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கலான்னு நினச்சா நீ வந்துட்டு சரி ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி ஹக் பண்ணுறதுக்கு வராங்க. அப்படி இருந்தாலும் அந்த ஹக்கை கூட வந்துட்டு துஷார் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. என்ன இப்படி பேசுகிற, என்ன அப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறார். ரொம்ப பச்சையாக தெரியுது துஷார் வந்துட்டு அந்த இடத்துல அரோரா பண்ண விஷயத்துக்கு அவர் எப்படி ரியாக்ட் பண்ணணுன்றது தெரியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். பட் அது அவருக்கு பிடிக்கவும் இல்லை. ஆனால் பிடிக்காததை மூஞ்சில் வச்ச மாதிரி சொல்லவும் கூடாது அப்படின்றதுனால அவர் அந்த இடத்துல ரொம்ப சூப்பராக வந்துட்டு பேச்சை மாற்றணும்னு ட்ரை பண்ணார். பட் மாட்டிக்கிட்டார். அரோராவுக்கு ரொம்ப பச்சையாகவே வந்துட்டு தெரிஞ்சிடுச்சு. ஸோ ஓகே ஃபைன், இவன் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கல. எனக்கு தெரிஞ்சு அது மூலமாக அரோரா வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணாங்களா என்னன்னு தெரியலங்க. அவ்வளோ வெக்கத்தோட அவ்வளோ ஆசையாக அதை பண்ணாங்க. துஷார் வந்துட்டு அதை ரிஜெக்ட் பண்ணாமல் தான் அவருடைய பாவனைகள் எல்லாமே இருந்துச்சு. தென் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கனி மற்றும் சுபி இவங்க 2 பேரும் உள்ளே வந்தாங்க. இவங்க 2 பேருமே உள்ளே வந்த உடனே ஸ்டார்டிங்கில் நம்ம விக்ரம் கிட்ட சுத்தமாக பேசவே இல்லை. இவர் ஆல்ரெடி வந்துட்டு பேசிகிட்டு இருந்தார்ல, இந்த மாதிரி சுபி வந்தால் என்ன பேச போகிறான்னு தெரியல, கனி வந்து என்ன எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு. அதெல்லாம் கேட்டுட்டு இவங்க ப்ராங்க் பண்ணோன்னே முடிவு பண்ணிட்டு வந்திருப்பாங்க போல். விக்கல்ஸ் கிட்ட எல்லாருக்கும் ஹக் கொடுத்தாங்க. ஆனால் விக்கல்ஸ் கிட்ட மட்டும் சும்மா கையை கொடுத்துட்டு நார்மலாக கேஷுவலாக பேசிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி தான் வந்துட்டு சுபியும் வந்துட்டு நார்மலாக கேஷுவலாக ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துட்டு போயிட்டாரு. ஸோ விக்கல்ஸ் பற்றி நமக்கே தெரியும். உடனே பெட்ரூம்குள்ளே போய் உட்காந்துருப்பேன், என்னடா இது கை கொடுக்குறாங்கடா, அப்படியாடா பழகணும், இவன் வந்து முறைச்சிட்டு போகிறா, அவள் வந்து கை கொடுக்குறாங்க, அப்படி என்னடா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு. வெளியே போய் உட்காந்து தனியாக ஃபீல் பண்ணிட்டுருக்காரு. அதுக்கப்புறமா அரோரா வந்து கனிக்கிட்டையும் சுபிக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க, அவன் எப்படி உடஞ்சிட்டு இருப்பான் தெரியுமா அப்படி இப்படின்னு. ஸோ அதுக்கப்புறமா கனி சொல்லிட்டாங்க இல்லை இது ஒரு ப்ராங்க்னு சொல்லி. தென் ஆஃப்டர் தட் போயிட்டு 2 பேருமே கட்டி பிடிச்சி செமையாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. சீரியஸாகவே வந்துட்டு அந்த பாண்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. 2 பேர் சுபி அண்ட் கனி அண்ட் விக்ரம் அவங்களோட பாண்டிங் நல்லா இருந்துச்சு. ஆரம்பத்தில் அன்பு கேங் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அன்பு கேங்கில் இருக்கவங்க தாங்க கிட்டத்தட்ட நிறைய ஃபன்னாக இருக்காங்க, வைப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வன்மம் கேங்காக இருக்கட்டும், நடுவில் வந்து போன கேங்காக இருக்கட்டும், எல்லாமே எங்கெங்கேயும் ஓடி போயிடுச்சு. கிட்டத்தட்ட அன்பு கேங்கில் இருக்கவங்க 3 பேர் உள்ளே இருக்காங்க பாருங்களேன் ஃபைனலிஸ்ட்டில். சபரி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா விக்ரம், ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா அரோரா. பாருங்களேன், அவங்களாம் உள்ளே தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பிக் பாஸ்லேயே வந்துட்டு ஒரு கேங்கில் ஒரு 3 பேர் இருக்கிறது தான் முதல்ல ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். தென் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடில் நம்ம வியானா கிட்ட கனியும் அந்தளவுக்கு போய் பேசல, சுபிக்ஷாவும் பேசவே இல்லை. ஆனால் சுபிக்ஷா வந்துட்டு வியானா கிட்ட போய் செம்மையாக 2-3 கேள்வி கேட்டாங்க. இந்த சனியை சுபிக்ஷா இருக்குல்ல, இந்த சனியை பொய்யானா இருக்குல்ல, அது வந்துட்டு எபிசோட்ஸை பார்க்கவே இல்லை. அப்புறம் எதுக்காக வந்து இவ்வளோ பேச்சு பேசிகிட்டு இருக்குன்னே எனக்கு புரியல. உள்ளே வந்ததுக்கப்புறமா நீங்கள் தான் வக்கரம் முடிச்சவன் அப்படி இப்படின்ட்டு விக்ரமை பார்த்து சொன்ன அதே பொய்யானா எபிசோடை பார்க்கவே இல்லைன்றாங்க.
எபிசோடவே பார்க்காம எப்படி வந்து பேசிகிட்டு இருக்கான்னு தெரில. சுபிக்ஷா வந்து கேட்குறான் இந்த மாதிரி வந்துட்டு நான் உன்னை நாமினேட் பண்ணேன்னு சொன்னீங்க 3 இடத்துல எங்கன்னு கொஞ்சம் சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் நாமினேட் பண்ணேன், அதுக்கப்புறம் நான் பண்ணவே இல்லை, நீ வெளியே போகிற வரைக்கும் நான் நாமினேட் பண்ணினே இருப்பேன்னு சொல்லியிருக்கேன், எங்கன்னு சொல்லி கேட்டால் எனக்கு தெரியல, எனக்கு வந்துச்சு, நான் ஸ்க்ரால் பண்ணிட்டு இருந்தேன், அப்போ எனக்கு வந்துச்சு அப்படின்ற மாதிரி. சுபிக்ஷா தெளிவாக கேட்குறாங்க, எப்போ, எந்த டைம், எந்த டேட், ஏதாவது தெரியுமா உனக்கு? நான் உன்னை நாமினேட் பண்ணவே இல்லை, நான் வெளியே போய் பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு. அதை வந்துட்டு எப்படியெல்லாம் கேட்கணுமோ அப்படிலாம் கேட்டாங்க. ஆனால் அவள் எப்படி தப்பிக்கணுமோ அதே மாதிரி எச்சக்கலை மாதிரி தப்பிக்கிச்சு உட்காந்துக்கிட்டு இருக்கு இந்த பொய்யானா. எவ்வளோ கேவலமான வேலை பாருங்களேன். ஒட்டு மொத்தமாக ப்ரோக்ராம் பார்க்கவே இல்லையா, ஆனால் உள்ளே வந்துட்டு நீ தான் இருக்கிறதுலேயே நம்பர் 1 வந்துட்டு வக்கரம் பிடிச்சவன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரமாக விக்ரமை சொல்லிகிட்டே இருந்தான். நான் விக்ரமுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு நினச்சிக்கோங்க, தப்பு கிடையாது. பிகாஸ் ஆஃப் நான் அதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு வாரம் முழுக்க என்ன பண்ணாங்க, அவ்வளோ அசிங்கமாக நடந்துக்கிட்டாங்கல்ல. ஸோ எதனாலன்னு சொல்லணும்ல, விக்ரமை இதனால தான் நான் வக்கரம் பிடிச்சவன்னு சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தா கூட ஓகேங்க, பிரச்சனை இல்லை. ஏன்னா விக்ரம் நிறைய விஷயங்கள் அது மாதிரி செஞ்சுருக்காரு, அதை சொல்லணும்ல. சுத்தமாக எபிசோடே பார்க்காம வந்து இப்போ உள்ளே வந்து எதுக்காக இந்த சீனை போட்டுக்கிட்டு இருக்க நீ? அப்போ எவ்வளோ வன்மம், எவ்வளோ கேவலமான புத்திகளை உள்ளே வச்சுக்கிட்டு வந்திருக்க பச்சையாகவே தெரியுது. இந்த இடத்துல தான் இன்னும் அசிங்கமாக எனக்கு வந்துட்டு நம்ம பொய்யானா மேலே வந்துட்டு ஒரு தாட்டே வந்துச்சு, என்னடா இவ்வளோ அசிங்கம் பிடிச்சவளா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு. தென் இந்த இடத்துல வந்துட்டு நம்ம சுபிக்ஷாவும் கேள்வி கேட்க அதுக்கான பதிலே சொல்ல முடியல, எந்த பதிலுமே சொல்ல முடியல, எஸ்கேப் ஆகி ஓடி போச்சு. ஸோ அதுக்கப்புறம் உள்ளே வந்தவங்க யாருமே மேக்ஸிமம் வந்துட்டு பொய்யானா கிட்ட பேசவே இல்லை. எல்லாருமே பொய்யானா கிட்ட வந்துட்டு அப்படியே அவாய்ட் பண்ணி தான் இருக்காங்க. பிகாஸ் ஆஃப் நல்லாவே தெரிஞ்சிடுச்சு இவ ஒரு பொய்யா வந்திருக்கா, உள்ள தேவையில்லாத விஷயங்களை பேசி சீனை கிரியேட் பண்ணோன்னே வந்திருக்கா, இவகிட்ட போய் பேசுறதை அவாய்ட் பண்ணுறது பெட்ரு அப்படின்ற ஒரு மனப்பான்மையோடு உள்ளே இருப்பாங்க போல். ஒருத்தர் கூட போய் பேசவே இல்லைங்க அவங்க கிட்ட. லிட்ரலி வந்துட்டு பொய்யானா இன்னைக்கு ஃபுல்லாக வந்துட்டு நம்ம விக்கல் யாரோ இவர் கூட உட்காந்துருந்தாங்க, திவாகர் கூட உட்காந்துட்டு இருந்தாங்க. மற்றபடி பொய்யானா அப்படியே தனித்து விடப்பட்டு இருந்தார்கள். அந்த தனிமையை மறக்கணுன்றதுக்காக சும்மானா வாண்டடாக போயிட்டு வந்துட்டு திவாகர் கிட்ட ஏதாவது பேசினேன், கதை சொல்லுனேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்துச்சு. அவர் வேற பயங்கரமாக வந்துட்டு காண்டிட்டு விட்டார், ஐ லவ் யூ வியானா அப்படி இப்படின்லாம். ஸோ செம்ம காண்டாயிடுச்சு வியானா இன்னைக்கு, அது ரொம்ப தெளிவாகவே தெரியுது. விக்கல்ஸுமே கணிக்கிட்ட சொல்லிட்டு இருந்தார், இந்த மாதிரி என்னை டேமேஜ் பண்ணணும், என்னை ஒரு முத்திரை குத்தணும் அப்படின்ற மாதிரியே வந்து ஒரு வாரம் முழுக்க பண்ணிக்கிட்டு இருந்தா, இந்த உலகத்திலே நான் தான் கெட்டவன்ற மாதிரியே ஒரு வாரம் முழுக்க பண்ணிக்கிட்டு இருந்தா, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவர் கேட்டிருந்தா. கனி வந்துட்டு வத்தே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நானும் இதுக்கு மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துச்சுன்னு சொல்லணும் தான் நினைக்கிறேன். அன்ஃபார்ச்சுனேட்லி இதுக்கப்புறம் வேறு எந்த சுவாரஸ்யமும் நடக்கலை. ஆடு ஒன்று வந்துச்சு, அந்த ஆடுக்கு வந்துட்டு அவன் நடிக்கிற மாதிரி எடுத்துன்னு போயிட்டாங்க. அதை பற்றி பேசி நான் போர் அடிக்க விரும்பல. இன்றைக்கி நடந்தது இதுதான், நாளைக்கு என்ன அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம். மேலும் இது போன்ற செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் இதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.